قال نبينا صلى الله عليه وسلم بدأ الإسلام غريبا وسيعود كما بدأ فطوبى للغرباء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகச்சிறந்த ஒரு இரவில் ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுவிடலாம். அதேபோல் நம்முடைய எல்லா வகை சோதனையிலிருந்தும் விடுபட்டு விடலாம். மேலும் நம்முடைய ரிசுக்கில் அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நன்மையான காரியங்களை செய்து இந்த இரவை நபி வழியில் சிறப்புப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே ஒரு காலம் இருந்தது, இந்த பராத்தினுடைய இரவு சம்பந்தமாக மக்களிடத்தில் பெருமளவு விழிப்புணர்வும் ஆர்வமும் இருக்கும். அதனால் நிறைய எண்ணிக்கையில் மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வாங்க. இது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது மஹல்லாவினுடைய சூழ்நிலையும் அப்படித்தான். பெரிய எண்ணிக்கையில் இந்த இரவை மதித்து இதில் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்று எண்ணி அந்த நம்பிக்கையோடு மக்கள் நிறைய கலந்துக்கிறக்கூடிய பழக்கம் இருந்தது. இப்போ நம்ம பகுதியில் மட்டும் இல்லை, பொதுவாகவே குறிப்பாக தமிழகத்தில் இதில் பெரிய பலகீனம் இருக்கு. அதற்கான பிரதான காரணம் என்ன என்றால், மார்க்கத்தில் இந்த ஏதேனும் ஒரு விஷயம் பற்றி இது நல்லதா அல்லது கெட்டதா, கூடுமா கூடாதா, மார்க்கம் அங்கீகரித்திருக்கிறதா இல்லையா என்பதற்கான பதிலை நாம் ஆலிம்களை அணுகி கேட்கக்கூடிய காலம் மாறிப்போய் மதரசாக்களை அணுகி கேட்கக்கூடிய காலம் மாறிப்போய் மார்க்க சட்ட நூல்களை தேடி அறிந்து கொள்ளும் காலம் மாறி வாட்ஸ்அப்புகளிலும் ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் மார்க்க அறிவற்றவர்கள் என்பது கூட அறிந்து கொள்ளாமல் நாம் மார்க்க சட்டங்களை அவர்களிடத்திலிருந்து பெற்று செயல்படுத்தக்கூடிய காலம் மாறிப்போனதால் நம்மிடத்தில் நம்மையும் அறியாமல் அப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்துவிட்டதால், ஆமாம் இந்த இரவு சம்பந்தமாகத்தான் கருத்து வேற்றுமை இருக்குது, இல்லை இந்த இரவு தான் கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இல்லை இந்த இரவு பாவம் போக்குவதற்கு பதிலாக பாவியாக ஆக்கிரும்னு சொல்கிறாங்களே என்பது போன்ற சிந்தனை மக்களுக்கு மத்தியில் பரவலாக ஆகிவிட்டதால், சென்று விட்டதின் காரணத்தினால்தான் இந்த பலகீனத்தை, இந்த எண்ணிக்கை குறைவை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது உண்மையில் மிகவும் கவனிக்கத்தக்க பெரும் நோய். மார்க்கத்தை எங்கிருந்து கற்க வேண்டும் என்பதற்கு மார்க்கம் ஒரு வழிமுறை சொல்லித் தருகிறது. அதை மிக சரியான இடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான இடம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா தனது திருமறையில் சொல்லுகிறான், ஃபஸ்அலு அஹ்லல் ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஏதேனும் ஒரு மார்க்க விஷயத்தில் அறிவற்றவர்களாக இருந்தால், அதாவது அது சம்பந்தமா தெரியலனா
அல்லது உலக விஷயமாக இருந்தால் கூட ஏதேனும் ஒன்றை பற்றி உங்களுக்கு போதுமான புரிதல் இல்லை என்றால் அது சம்பந்தமான கல்வி ஞானம் எவரிடத்தில் நிரம்ப பெற்றிருக்கிறதோ அவரிடம் சென்று கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு தெளிவானதொரு பாதையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது. வல்ல ரஹ்மான் திருமறையிலே கூறி காட்டுகிறான். ஆக நாம் கல்வி கற்க வேண்டும் என்றால் மார்க்கத்தினுடைய ஆக சிறிய விஷயமாக இருந்தால் கூட சரிதான். எச்சி துப்புவது எப்படி மார்க்கத்தில் என்று தெரிந்து கொள்வதாக இருந்தாலும், அல்லது அரசாட்சி செய்வது எப்படி செய்ய வேண்டும் மார்க்கத்தில் என்று தெரிந்து, பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ அதை நாம் எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது என்றால், மார்க்க ஞானம் எங்கு நிரம்ப பெற்றிருக்குமோ அங்கு சென்று தெரிந்து கொள்ளுங்கள். சரி, மார்க்க ஞானம் எங்கு நிரம்ப பெற்றிருக்கும்? இதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. நம்மால் முடிந்த மட்டில் நம்முடைய அறிவை பயன்படுத்தி சிந்திக்க வேண்டும். நமக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய, நண்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய, இவர் சொன்னால் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸில் இருந்துதான் மார்க்கம் சொல்லுவார், இவர் அறியாமையின் காரணத்தினால் தவறான மார்க்கத்தை நமக்கு சொல்லிவிட மாட்டார், இவர் சொல்லுவது மனோ இச்சை பிரகாரம் தன் கையில் மடியில் இருந்து எடுத்து சொல்லிவிட மாட்டார், இவர் சொல்வதானால் அது குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸுக்கு உட்பட்டு மார்க்கம் எதை சரி கண்டதோ அதைத்தான் நமக்கு சரி என்று சொல்லுவார், மார்க்கம் எதை தவறு என்று சொல்லுகிறதோ அதை நமக்கு தெளிவாக தவறு என்று எடுத்து சொல்லிவிடுவார் என்று எந்த தனி ஒரு ஆலிமாக இருக்கட்டும், அல்லது ஒரு மதரசாவாக இருக்கட்டும், அல்லது ஃபத்வா கொடுப்பதற்கென்றே இருக்கக்கூடிய ஃபத்வா குழுக்களாக இருக்கட்டும், அல்லது பெருமளவு ஜமாத்துல் உலமாவாக இருக்கட்டும், இது போன்று எந்த மார்க்க கேந்திரத்தின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படுகிறதோ அப்படிப்பட்ட ஆலிம்களை அல்லது மதரசாவை அல்லது ஜமாத்துல் உலமாவை அணுகி மார்க்கத்தினுடைய நமது சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு, நமது அறியாமையை கேட்டு தெரிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டும். இது மார்க்க கடமை. இதுக்காக வேண்டி முயற்சிப்பது இது எவ்வளவு பெரிய அவசியம் என்றால், நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு தேவையான மார்க்க அறிவை நீங்க தேடி கற்றுக்கொள்வது உங்கள் மீது ஃபர்து. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். முஸ்லிமான ஒவ்வொரு மனிதரின் மீதும் அவர் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது அவர் மீது கடமை. தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, ஜகாத் எப்படி கடமையோ, ஹஜ்ஜி எப்படி கடமையோ, ஈமான் கொள்வது எப்படி கடமையோ, அதே போன்று தமக்கு தேவையான நம்மிடம் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மார்க்க அறிவை உரிய இடத்துல இவர் சரியாக சொல்லுவார் என்று எவரை நம்புகின்றோமோ அப்படிப்பட்ட இடத்துல ஒன்றுக்கு 10 முறை அல்லது ஒன்றுக்கு 10 இடத்தின் மீது திருப்தி ஏற்படும் என்றால் 10 இடத்துல கேட்டு மிக தெளிவுபடுத்திக் கொண்டு ஒவ்வொரு மார்க்க சட்டத்தையும் செயல்படுத்துவது நம் மீது கடமை. அதில் உம்மத்து பொதுபோக்காக ஆகிவிட்டதனுடைய விளைவுதான் இந்த பலகீனம். கண்ணியத்திற்குரியவர்களே, யாராவது நான் யூடியூப் பார்த்தேன், அதுல எனக்கு இப்படி எல்லாம் வைத்தியம் சொல்லப்பட்டது, அதை நான் வேற எந்த மருத்துவர்களிடத்திலும் ஆலோசிக்காமல் அதை மட்டுமே நான் வைத்தியம் செஞ்சுக்கிட்டேன், எனக்கு அது போதும் என்று முடிவெடுப்பவர்கள் இருக்கிறார்களா? அல்லது நான் யூடியூப்ல பார்த்தேன், நல்ல அமைப்பான வீடா தெரிஞ்சிச்சு, அதுல சொல்லக்கூடிய எண்ணிக்கையில நான் சிமெண்ட கலந்தேன், அதுல சொல்ற எண்ணிக்கையில நான் மணலை கலந்தேன், அதுல சொல்ற அளவுக்கு நான் தண்ணியை ஊத்தினேன்,
எனக்கு அதுவே போதும், நான் 2 கொத்தனாரை வச்சுக்கிட்டு வீடு கட்டி முடிச்சுட்டேன், நான் அது சம்பந்தமான அனுபவமானவர்களிடத்துல அணுகல கேட்கல என்று வீடு கட்டினவங்களை பார்க்க முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களை, நம்முடைய உலக தேவை அனைத்திலும் மிக தெளிவாக ஒன்றுக்கு 10 முறை, ஒன்றுக்கு 10 இடங்களில் மிக தெளிவாக மார்க்கத்தை, அதாவது உலக காரியங்களை கேட்டு கண்ணு கருத்துமாக செயல்படுத்துகிறோம். மார்க்க விஷயம்னா மட்டும் நம்மளுக்கு கிள்ளிக்கீரையா போச்சு. அது விஷயத்தில் நாம் அவ்வளவு கவனம் செலுத்தவில்லை. இதை அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். மார்க்கத்தை உரிய இடத்தில் உரியவர்களிடத்தில் உரிய முறையில் கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, மார்க்கம் என்ற பெயரில் பல குப்பைகளை நம்மால் இந்த வலைதளங்களில் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, அது பற்றிய சரியானதொரு அடிப்படை புரிதல் இல்லாவிட்டால் அவை அத்தனையும் மார்க்கம் என நாம் உணர்ந்து கொள்வோம். அதை நாம் மிகவும் பாதாளத்திற்கு நம்மை தள்ளிவிடும், அல்லாஹ்விடத்திலிருந்து தூரமாக்கிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களை, எந்த அளவிற்கு இஸ்லாத்துக்கு முரணான கொள்கையுடையவர்கள் வலைதளங்களில் மார்க்கத்தை சொல்லுகிறார்கள் என்றால், நபித்தோழர்களின் கருத்துக்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மார்க்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்த, மார்க்கத்தில் ஏதேனும் நீங்கள் குழம்புவீர்கள் என்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய முடிவை எடுத்து நடங்கள் என்று சொல்ல தகுதி பெற்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 10 பேர்களை நபி அவர்கள் இவர்கள் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார்கள் என்று அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதுல சுப செய்தி சொன்னார்களே, அதில் முதலாவது இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய கருத்தை ராமசாமியின் கருத்தும் இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவின் கருத்தும் எனக்கு சமம்தான். நான் அறிந்த மட்டில் நான் சொல்லும் மார்க்கத்திற்கு ஒத்து போகாவிட்டால், நான் புரிந்து கொண்ட மார்க்கத்திற்கு, நான் புரிந்து கொண்ட குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக தெரியும் என்றால் நான் இருவரின் கருத்தையும் சமமாக பார்ப்பேன் என்ற மோசமான கொள்கையுடையவர்களின் கொள்கையை, மார்க்கத்தை நாம் வலைதளங்களில் மார்க்கம் என உணர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இது எலிக்கறி சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். இதை நபி அவர்கள் ஃபிஸ்க் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நபி அவர்கள் ஃபிஸ்க் என்று எந்த உயிரினத்திற்கு பயன்படுத்துவார்களோ அந்த உயிரினங்கள் எல்லாம் ஹராமு, சாப்பிடக்கூடாது என்று சொன்ன ஒரு ஃபத்வாவை எலிக்கறி சாப்பிடலாம் என்ற மார்க்க சட்டம் சொல்லும் பல இந்த வலைதள உபதேசிகளின் பேச்சை கேட்டு இன்று உம்மத்து சென்று கொண்டிருக்கிறது. ஏக காலத்தில் ஒரே மார்க்க சட்டத்தில் பல மாதிரி தீர்ப்புகளை சொல்லக்கூடிய மக்களுக்கு பின்னால், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பல கருத்துக்களை சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஆக பெரும் வழிகரர்களுக்கு பின்னால் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் இருந்த ஒற்றை தலைமை, ஒற்றுமை, ஒரு கூட்டமைப்பு இவையெல்லாம் சிதைத்து விட்ட சமூகத்திற்கு பின்னால் நாமும் நம்மை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். நம் அடுத்த தலைமுறையை வெகுவாக அது கவர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், மிக சின்ன சின்ன விஷயங்கள் தானே, முஸ்தஹபு தானே, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாமே, ஒற்றுமையை விரும்பி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டுக்கிறாம இருந்துடலாமே என்று நெடுங்காலம் நாம் உறங்கிவிட்டோம். தொப்பி தானே, தொப்பியோட விஷயத்துல மார்க்க என்ன சொல்லுது? முஸ்தஹபுன் தானே வந்திருக்குது, விரும்பத்தக்க ஒரு ஆடையும் தானே வந்திருக்குது. அதனால என்ன செஞ்சுக்கிடுவோம், தொப்பி போடாட்டினாலும் பிரச்சனை இல்லை, வந்துட்டு போறாங்களே பள்ளிக்கு என்று நாம தூங்கிட்டோம், அமைதியா இருந்துட்டோம். விரல ஆட்டுறது, அது ஆட்டுனா என்ன, ஆட்டாட்டினா என்ன, அவர் தொழுது அது சம்பந்தப்பட்டது, அது எப்படியோ பள்ளிக்கு வந்துட்டு போறாரு என்று நாம அமைதி காத்துட்டோம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம பொறுமையாக இருந்ததனுடைய விளைவு இன்று சமூகம் எங்கு நிற்கிறது என்றால், நான் இந்த இமாமுக்கு பின்னால் தொழ மாட்டேன்,
எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய 2000 குடிகளும் சேர்ந்து ஒருவரை இமாமாக நியமிக்கும். அந்த 2000 குடியும் சேர்ந்து ஒருவரை தலைவராக நியமித்திருப்பார். அவர் பொருந்தி கொண்டு ஒரு இமாமை நியமித்திருப்பார். அந்த இமாமுக்கு பின்னால் நான் தொழ மாட்டேன், ஏனென்றால் அந்த இமாம் முஷ்ரிக். ஆக எப்படிப்பட்டவரை நாம் இமாமாக தேர்ந்தெடுத்து முன்னிறுத்துவோம் என்றால், நம்மை விட பேணுதலாக எவரை கருதுகிறோமோ, நம்மை விட மார்க்கத்தை அதிகம் தெரிந்தவர் என்று எவரை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோமோ, நம்மை விட மிக தெளிவாக எவர் கிராத் ஓதுவார் என்று நாம் நம்புகின்றோமோ, அப்படிப்பட்ட நம்மால் நமக்கு திருப்தியான ஒருவரைத்தான் நம் இமாமாக நமக்கு முன்னாடி நிப்பாட்டுவோம். அவரை இஸ்லாம் மிகவும் வெறுக்கக்கூடிய காரியமாக எது ஒன்றை சொல்லுகிறதோ, எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகின்றானோ அந்த பாவத்தை இவர் செய்கிறார். இவருக்கு பின்னால் நான் தொழ மாட்டேன் என்று நம்முடைய அஸ்திவாரத்தை அசைக்கக்கூடிய ஒரு கொள்கையை பரப்பக்கூடிய மக்களுக்கு பின்னால் இன்று இளைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு மத்தியில் நான் முதலே சொன்னது போல் ஒற்றை தலைமை, ஒரு கூட்டமைப்பு, ஒற்றுமை என்ற அமைப்பில் இருந்த நம்மை இந்த பள்ளிவாசல் எங்களுக்கு தொழ தகுதி இல்லை, இதெல்லாம் எவ்வளவு மோசமான பெரிய சாணியை ரேத்து வீசியது போன்று சுமார் ஒரு 30 ஆண்டு காலங்களுக்கு இடையில, அதற்கு முன்னால் இது போன்ற ஒன்றை நம்மால் பார்க்கவே முடியாது. சுமார் ஒரு 30 ஆண்டுகளில் இவ்வளவு மோசமானதொரு நிலைமை நம்ம உம்மத்துக்கு மாறி போய் நிற்குது. சொல்லுகிறார்கள், நான் காதுபட கேட்டிருக்கிறேன், முஹைதீன் ஆண்டவர் என்ற பெயரை வைத்திருக்கக்கூடிய நமது பெரிய பள்ளியும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பிற மல வழிபாட்டு தலமும் எனக்கு சமம்தான் என்று சொன்னவர் தேவகோட்டையில் இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் நாங்கள் தனிப்பள்ளிக்கு போவோம், நாங்கள் தனியாக செயல்படுவோம் என்பது போன்ற இவ்வளவுக்குமான பின்னணியில் நான் பார்ப்பது ஒன்றைத்தான். நாமும் நம் வாரிசுகளும் மார்க்கத்தை எங்கே தேட வேண்டுமோ அங்கே விட்டுவிட்டு எங்கே தேடக்கூடாதோ அங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதனால் என்ன ஒரு அசிங்க நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் தெரியுமா? புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சிலர், உதாரணமாக பாத்திமா சபரிமாலா, அதற்கு முன்னால் ஒருவர் பெரியார் தாசன் என்ற பெயரில் இருந்து இஸ்லாத்துக்கு அப்துல்லா என்ற பெயர் மாறி வந்தவர், இன்னும் சிலர் அவர்கள் தங்களுடைய உரைகளில் சொல்லி காட்டுகிறார்கள், நான் ஏற்கனவே இருந்த மதத்தில் என்னை என்ன ஜாதி என்று கேட்டார்கள், இப்பொழுது என்னை இஸ்லாத்தில் என்ன இயக்கம் என்று கேட்கிறார்கள், பெரிய வித்தியாசம் தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்று உறுதி எடுத்துக் கொள்வோம், நாமும் நமது வாரிசுகளும் இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தினுடைய சின்னம் அல்லது பெரிய எந்த மார்க்க சட்டமாக இருந்த போதிலும் நாம் திருப்திப்படக்கூடிய, இவர் சொன்னால் அல்லது இந்த மதரசா சொன்னால் அல்லது இந்த ஜமாத்துல் உலமா சொன்னால் அல்லது இந்த ஃபத்வா குழு சொன்னால் மிக சரியாக இருக்கும் என்று யாரை நாம் திருப்தி கொள்கின்றோமோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்முடைய மார்க்க சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் மார்க்கத்தினுடைய மிக அடிப்படை ஞானம் கூட இல்லாத நான் வெறுமனே ஒரு ஹாபிஸ் கூட, அதாவது குர்ஆனை மனனம் செய்துவிட்டு பிறகு ஆலிமாக வருவதற்கு ஓதுவார்கள் சுமார் 11 ஆண்டுகள். நான் முதலாவதாக அந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாடம் கூட படிக்கவில்லை, வெறுமனே 8.5 ஆண்டுகள் ஆலிம் பட்டம் மட்டும்தான் பெற்றிருக்கிறேன். எனக்கு தெரிந்த மட்டிலே நான் சொல்லுகிறேன், நான் புரிந்து கொண்ட அளவுக்கு உண்டான, நான் மிகவும் சொற்பமாக மார்க்கத்தில் மிக கடு அளவோடு மிக குறைவாகத்தான் அறிந்திருக்கிறேன் என்பதாக நான் என்னை பற்றி புரிந்து வைத்திருக்கிறேன். நான் எனது நிலையில் இருந்து சொல்லுகிறேன், நான் பார்க்கக்கூடிய இந்த வலைதள உபதேசிகள் அனைவரும் மார்க்கத்தில் பொய்யுரைக்கிறார்கள். மார்க்க கல்வியை கற்பிக்கிறோம் என்ற பெயரில் மார்க்கத்துக்கு துரோகம் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஹதீஸ் கலையை பற்றிய எந்த அறிவும் இல்லை. ஹதீஸ் கலையில மிக அடிப்படையாக நாம் எதை இது இல்லாவிட்டால் ஹதீஸ் கலை இல்லை என்று கருதுகின்றோமோ அப்படிப்பட்ட மட்டன் கூட, அவர் அடிப்படை கூட அவர்களுடைய மண்டையில் இல்லாமல் தான் மார்க்கம் சொல்லுகிறார்கள். எனவே மிகவும் அபாயகரமானது.
நாம் இஸ்லாத்தை தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மதரசாக்களை அணுகுவோம், உரிய ஆலிம்களை அணுகுவோம், அல்லது ஃபத்வா குழுக்களை அணுகுவோம், ஜமாத்துல் உலமாவை அணுகுவோம். ஒரு பொழுதும் வலைதளங்களை அணுக மாட்டோம் என்ற முடிவெடுப்போம். கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ கண்ட இடத்துல எங்கேயாவது நாம் அது போன்று மார்க்க சட்டம் சம்பந்தமாக ஒரு குழப்பத்தை பார்த்து விட்டால், உதாரணமாக தொப்பி போடுவது சம்பந்தமாக நமக்கு அது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டால், சந்தேகம் ஏற்பட்டால், இன்னும் அதிகமாக தேடுவதற்கு வலைதளத்துக்குள் செல்லாதீர்கள். அதிகமாக தேடுவதற்கு ஆலிம்களை அணுகுங்கள், மதரசாக்களை அணுகுங்கள். இப்படிப்பட்ட நிலையை இன்ஷா அல்லாஹ் உறுதிப்பட மனதில் பதிய வைத்துக் கொள்ளலாமா? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய பலகீனத்திற்கு இதுதான் காரணம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதில் மட்டும் நாம் கவனம் செலுத்தாவிட்டால் நாம் மிகப்பெரிய தலக்கட்டை கொண்ட ஒரு ஜமாஅத், நாம் நம்மை அறியாமல் இன்னும் பின்தங்கி போய்விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய 2000 குடிகளுக்கும் ஒற்றை கருத்து மார்க்க விஷயத்தில் நிலவ வேண்டும். மார்க்க விஷயத்தில் ஒரு தீர்ப்பின் கீழ் ஒன்றுபட வேண்டும். இதுல சமரசம் செய்யவே கூடாது. சின்னதோ பெருசோ, அது அவர் தொழுகை தானே, வரல தானே ஆற்றாரு, அதுல எல்லாம் நம்மளுக்கு சமரசம் தேவையில்லை. தொப்பி தானே, சின்ன விஷயம் தானே, முஸ்தகபு தானே, சமரசம் செய்யக்கூடாது. இது மாதிரி மார்க்கத்தில் எல்லா சின்ன காரியங்களையும் விட்டு கொடுக்காமல் அதன் அடிப்படையில் மிக பொருத்தமான தினம் என்று பராத் இரவு நம்முடைய பாவங்களை போக்கும் என்பதாக நாம ஹதீசுகளில் பார்க்கிறோம். அதனால் இதுல கூட இன்னைக்கு என்ன செய்துங்க, சந்தேகம் எழுப்பப்படுகிறது. இது பாவத்தை போக்காது, இது ஒரு பிதாத்தான காரியம், உங்களுடைய பாவத்தை இது அதிகப்படுத்தும் என்பதாக நமக்கு முன்னால் நமது ஊர் மக்களே பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு நாம பலகீனப்பட்டிருக்கிறோம். நல்லா மன்னிக்கணும். இது எப்படிப்பட்ட இரவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 10 சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற 10 சஹாபாக்களின் வாயிலாக பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கிறது. இந்த ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவு சிறப்புக்குரிய இரவு என்பதாக நானும் ஒத்துக்கொள்கிறேன். இந்த 10 சஹாபாக்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்ட பல்வேறு அறிவிப்புகளும் ஏதேனும் ஒரு பலகீனத்தோடு பலகீனமான செய்தியாகத்தான் வந்திருக்கிறது, அதுல மறுப்பெல்லாம் இல்லை. ஆனால் நான் மேலே சொன்னது போல ஹதீஸ்களினுடைய அடிப்படையில் இது மிக முக்கியமானது. பலகீனமான அறிவிப்புகள் அதிகமாக இருந்தால் ஒரு செய்தி பற்றி சொல்லுகிறது, அதாவது பராத் இரவுனுடைய சிறப்பு பற்றி சொல்லுகிறது. நிறைய செய்திகள் தனித்தனியா வருது, எல்லாமே பலகீனமாக இருக்கும் என்றால் அது பலமான செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஹதீஸ் கலை விதி. பலகீனமான செய்தி தான், ஆனா 1-2 இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது பலகீனம்னு விட்டுறலாம். ஆனா அதிகமான அறிவிப்புகள் வருது, நிறைய சஹாபாக்கள் சொல்றாங்கன்னா அந்த செய்தி அது பலமான செய்திக்கு நிகரானது என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இது தெளிவான சட்டம் அடிப்படை. அந்த அடிப்படையில் பராத் இரவு சம்பந்தமாக சுமார் 10 சஹாபாக்கள் இதனுடைய சிறப்பு பற்றி பேசியிருக்கிறார்கள். நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. மிக முக்கியமான கிதாபுகளாக கருதப்படக்கூடிய கிதாபுகளில் எல்லாம் இந்த பராத் இரவு சம்பந்தமாக இருக்கிறது. உதாரணமாக பைஹக்கி போன்ற கிதாபுகளில் பதியப்பட்டிருக்கிறது, திருமிதி இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிறது. ஆக இது மிக சிறப்புக்குரிய இரவு. இதன் சிறப்பை பற்றி என்ன பேசுகிறது என்றால், இதனுடைய சிறப்பை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பராத் இரவு, அதாவது ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாள் இரவுல நபி அவர்கள் என்னோடு இரவு கழிக்கக்கூடிய முறை அது. நடுநிசையில் நபி அவர்களை காணவில்லை. நான் எழுந்து நபி அவர்களை தேடி சென்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜன்னத்துல் பக்கீல பொது கபர்ஸ்தானில கையேந்தி துவா செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து விட்டார்கள். என்னிடத்துல கேட்டார்கள். நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், எதற்காக வந்திய, நான் எங்கேயும் போயிட்டேன் என்று பயந்துட்டீங்களா என்று கேட்டாங்க. இல்லை, நான் சொன்னேன், இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்க எழுந்து
மற்ற மனைவிமார்களுடைய யாருடைய வீட்டுக்காவது நீங்க போயிருப்போலோ என்று நான் நினைச்சேன் என்று சொன்னாங்க. அதற்கு பிறகு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் கவனிக்க வேண்டிய இடம் இது, பராத் இரவுல, அதாவது ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவில் மக்ரிப் ஆரம்பித்தவுடன் அல்லாஹு தாலா முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். இறங்கி வந்து அல்லாஹு தாலா சொல்லுகிறான், உங்களில் யாருக்கேனும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா, சிரமப்படுகிறீர்களா, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுடைய சிரமங்களை சொல்லுங்க, நான் அதெல்லாம் சரி பண்ணிடுவேன். அதே மாதிரி உங்களுடைய பாவங்களுக்கு நீங்க பரிகாரம் தேடணும்னு நினைக்கிறீங்களா, இப்பொழுது நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, நான் உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுறேன். உங்களுடைய நெருக்கடியை குறித்து நீங்க வந்து விசாலமான ரிசுக்கு வேணும் என்று நீங்க நினைக்கிறீங்களா, அதை நீங்க கேளுங்க, நான் தந்துடுவேன் என்று அல்லாஹு தாலா முதல் வானத்துக்கு இறங்கி வந்து சொல்லுவான். இதோடு சேர்த்து இன்னொரு செய்தியை சொல்லுகிறார்கள், இன்றைய இரவு அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து மக்களை அல்லாஹு தாலா விடுவிப்பான். அது எந்த அளவுக்கு விடுவிப்பான் என்றால், கல்பு கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் ஆடு வளர்ப்பார்கள். அந்த ஆடு நிறைய முடியுடைய ஆடாக, கொழுத்த ஆடாக இருக்கும். அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் அல்லாஹு தாலா மக்களுக்கு விடுதலை அளிப்பான் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பதிவு செய்கிறார்கள். இது போன்ற சிறப்பை சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதிவு செய்திருக்கிறார்கள். இது போன்ற சிறப்பை சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இது போன்ற இன்ன பிற சஹாபாக்களும் சுமார் 10 சஹாபாக்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். ஆக இன்றைய இரவு நாம் மிகவும் கவனிக்கத்தக்க சிறப்பு மிக்க இரவு என்பதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. இந்த ஹதீஸில் சொல்லியிருப்பது போன்று நமக்கு இந்த இரவுல ரிசுக்கை கேட்டால் ரிசுக் அல்லாஹ் தருவான். இதுல பாவ மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த இரவுல அல்லாஹு தாலா நாம எது கேட்கின்றோமோ, நம்மளுடைய நோய்களில் இருந்து, நம்மளுடைய நெருக்கடியில் இருந்து, நம்மளுடைய சிரமங்களில் இருந்து நீங்கும் வழி அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா அல்லாஹு தாலா தருவான். எனவே நாம உறுதிப்பட நம்புவோம் இது நம்மளுக்கு கிடைக்கும்னு. கணியத்திற்குரியவர்களை, அப்படி இருக்கும் பொழுது நாம 3 யாசீன்களை மகரிப்புக்கு பிறகு ஓதுறோம். இதுல நிறைய சர்ச்சை சொல்றாங்கல்ல, அதுக்காண்டி அதையும் நாம பதில் சொல்லிடுறேன். 3 யாசீன்களை ஓதுகிறோம். அந்த 3 யாசீன்களை ஓதும் பொழுது அதற்கென்று ஒரு நியத்து வைக்கிறோம். யா அல்லாஹ், இந்த யாசீன் ஓதுறோம், எங்களுக்கு ரிசுக்கை கொடுத்துரு. யா அல்லாஹ், இந்த யாசீன் ஓதுறோம், எங்களோட நோய் நொடிகள்லாம் அகற்றிடு. யா அல்லாஹ், இந்த யாசீனை ஓதுறோம், எங்களுடைய பாவம் எல்லாம் மன்னிச்சிரு என்பதாக நாம சில நியத்துக்களை வைத்துக் கொண்டு யாசின் ஓதுறோம். இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா என்றா இருக்கு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க, முந்தைய காலத்தில் ஒரு 3 நபர்கள் அல்லாஹ்வுடைய பாதை இல்ல, அவங்க வந்து ஒரு பிரயாணம் போனாங்க. போயிட்டு திரும்பி வரும் பொழுது இரவு தங்க வேண்டிய தேவை ஏற்படுது. குகையில தங்கினாங்க. குகையினுடைய வாயிலை வந்து ஒரு பெரிய இடி சத்தத்துக்கு பின்னாடி, மலைக்கு பின்னாடி வந்து மூடிருச்சு ஒரு பாறை. அதிலிருந்து வெளியில வர்றதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு அவங்க தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, நாம வாழ்நாளில் செய்த ஏதேனும் ஒரு நல்ல அமலை அல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டி, அல்லாஹ் அந்த அமல்னால என்னைய மன்னிச்சு இதுல இருந்து பாதுகாத்துரு என்று நாம கேட்போம் என்று முடிவெடுக்கிறார்கள். 3 நபர்களும் அவரவர்கள் தன் வாழ்நாளில் செய்த நல்ல காரியமாக எதை உணர்கிறார்களோ அதை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அந்த பாறை விலகி வெளியில் வந்தார்கள் என்ற செய்தியை, சஹீஹான அறிவிப்பை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்த்துகிறது. நல்ல அமல்களை செய்துவிட்டு இந்த நல்ல அமலின் பொருட்டால் யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு என்று கேட்பது மார்க்க அடிப்படையில் கூடும். அந்த அடிப்படையில் தான் நம் முன்னோர்கள் நேரம் கருதி, காலம் கருதி இந்த நேரத்தில் எந்த அமலை செஞ்சுக்கலாம் என்று யோசிச்சு யாசின் சூறாவை அவங்க முடிவு பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு யாசின் ஓதுவோம், அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட இதை கேட்போம், அடுத்த யாசின் ஓதுவோம், அல்லாஹ்ட்ட இதை கேட்போம் என்ற அடிப்படையில் செய்திருக்கிறார்கள். அதை நாமும் தொடரணும், நம்மளுடைய பிரிச்சனங்களும் தொடரணும் இன்ஷா அல்லாஹ். இதுல என்னன்னா, நாம இந்த பராத் இரவு வந்துட்டா
அதுல இந்த 3 யாசின் ஓடுவது ஃபர்து, கண்டிப்பா செஞ்சிடணும் என்று சொன்னாதான் தப்பு. கண்டிப்பாக அதுல அனைவரும் கலந்துக்கணும், இல்லாட்டினா குற்றம் அல்லாஹ் தண்டிப்பான் அப்படி சொன்னா தான் தப்பு. நம்ம அப்படி சொல்லலையே. நம்மளுக்கு யாசின் ஓதுறோம், இல்ல ஒருத்தர் ஒரு ஜுசு உட்காந்து ஓதணும்னு நினைக்கிறா ஓதட்டு, இல்ல பக்கரா சூரா ஓதட்டும் நினைக்கிறாரா ஓதட்டு. அவர்களுக்கு என்ன நல்ல காரியங்களை செய்யணும்னு தோணுதோ செஞ்சுட்டு அதன் பிறகு அவங்க என்ன செய்யட்டும், துவா செய்யட்டும். இல்ல எதுக்கு முடியலையா வெறுமனே துவா கடை கேட்கட்டும். ஆனா நாம செய்யக்கூடிய இந்த காரியம் நாம மார்க்கத்தின் அடிப்படையில் மார்க்கத்துக்கு உட்பட்டு எது சரியோ அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால நமக்கு என்ன தேவையில்லைன்னா இதுல தடுமாற்றம் தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் நாம நிய்யத் வைப்போம், வருகின்ற காலத்தில் அடுத்த பராத்தில் நாமும் நம் வாரிசுகளும் பெருமளவு கூட்டமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களை, கடைசி பகுதிக்கு வர்றேன். அல்லாஹு தஆலா பெரும்பகுதி மக்களை அந்த சொன்ன கல்பு கோத்திரத்தினுடைய ஆட்டினுடைய ரோமத்தின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுவிக்கிறான்ல, அந்த விடுவிக்கிறதுங்கிறதுக்கு அரபி வார்த்தை தான் பராத், நரகத்திலிருந்து விடுவிக்கிறது என்ற அடிப்படையில் அந்த பேர் வந்துச்சு. உண்மையிலேயே சில காரியங்களை நாம செஞ்சு கொண்டு இருப்போம், அதுக்கு பேர் வச்சிருப்போம், அந்த பேரை ஹதீசுகளில் தேடினா நம்மளுக்கு கிடைக்காது. உதாரணமாக தராபி என்ற பேரை நம்ம பயன்படுத்துகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும், இன்னும் கியாமத் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இரவு தொழுகை என்பது இருக்கும். இரவு தொழுகை என்ற பெயரில் நபியுடைய காலத்திலிருந்தே இருக்குது. நாம பிற்காலத்தில் அதுக்கு ஒரு பேராக மாறி போச்சு தராவீஹ்ங்கிறது. தராவீஹ்ங்கிற பேரு ஹதீஸ்ல கிடைக்கலங்கிறனால அப்படி ஒரு தொழுகையே இல்லை என்று மறுக்க முடியாது. அதான் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும், கியாமத் வரைக்கும் ரமலானுடைய காலங்களில் இரவு தொழுகை என்பது இருக்கும். அதற்கு தராவீஹ் என்ற பெயர் வேணும்னா புது பேரா இருக்கலாம், பின்னாடி வந்தவங்க வச்சுக்கிட்டதா இருக்கலாம். அதே மாதிரி இஷ்ராக்குங்கிற தொழுகை நாம ஒன்று சூரிய உதயத்துக்கு பின்னாடி 20 நிமிஷம் கழிச்சு நாம ஒரு தொழுகிறோம். அது சம்பந்தமாகவும் மிக தெளிவாக ஹதீஸில் நம்மால் பார்க்க முடியும். ஒருவர் சூரிய அதாவது சுபுஹ் தொழுது விட்டு அதே இடத்துலயே சூரிய உதயம் வரைக்கும் இருந்துட்டு அங்கிட்டு ஒரு அந்த சூரிய உதயத்தில் தொழக்கூடாத நேரம் தாண்டினதுக்கு பின்னாடி அங்கேயே மீண்டும் அவர் தொழுது தன்னுடைய தேவையை அல்லாட்ட கேட்டால் அன்றைய நாளினுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கிறான் என்ற ஒரு செய்தியை பார்ப்போம். அந்த தொழுகை இருக்குது, ஆனால் அந்த தொழுகைக்கான பேர் இஷ்ராக் என்பது ஹதீஸ்ல தேனா கிடைக்காது. அந்த பேருங்கிறது பின்னாடி புதுசாக வந்துக்கிட்டது தான். பேரை பற்றி பிரச்சனை இல்லை, பேரே இல்லாட்டினாலும் அப்படி ஒரு தொழுகை இருந்தது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஷாபானினுடைய 15ஆம் நாள் இரவுக்கு சிறப்பு என்பது நபியவர்கள் காலத்திலிருந்து இருக்கிறது. வேணும்னா இந்த பேர் புதுசா இருக்கலாம். பராத்துங்கிற இரவை, பராத்துங்கிற பேரை சஹாபாக்கள் காலத்தில் புலங்களை பின்னாடி வந்தவங்க புலங்கி இருப்பாங்க. அதனால இந்த பேரு ஹதீஸ்ல இல்லை, அதனால இப்படி ஒரு இரவே இல்லை என்றெல்லாம் மறுக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களை, எதிலிருந்து பராத்து தெரியுமா? 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி லா தார ஃபில் ஆஹிரத்தி இல்லல் ஜன்னத அவின் நார். எவனிடத்தில் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய எனது உயிர் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், நாளை மறுமையில் 2 தங்குமிடத்தை தவிர 3வது ஒன்று கிடையாது. அந்த 2 தங்குமிடம் ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். இதை விடுத்து 3வது ஒரு தங்குமிடம் அங்கே கிடையாது. சுகமும் வேணாம், சிரமமும் வேணாம், நடுவில் ஒன்று என்ற நிலை மறுமையில் இருக்காது. அதுல மறுமையின் சுகம் எப்படி இருக்கும்னா, இது புகாரில வரக்கூடிய ஒரு நீண்ட செய்தி. அந்த சுகம் பற்றி இது பேசுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் கடைசியாக நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள போவார் ஒருத்தர், அவரை பற்றி, அவர் நிலை பற்றி எனக்கு தெரியும் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. சொல்ல தகுதியானவர்கள், நபி என்பதால் அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுத்திருப்பான். அவங்க சொல்றாங்க, அவர் கடைசியாக நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவரை வெளியில் எடுத்து நரகத்தினுடைய கரையில உட்கார வச்சிருப்பானா. அவர் கரையில இருந்து பொறுமையா இருப்பார் அல்லாஹ் நாடுற வரைக்கும். அப்போ அல்லாஹ் எப்போ நாடுறானோ அப்போ அவர் பேச ஆரம்பிப்பார்.
அவர் கேட்பார் அல்லாட்ட, யா அல்லாஹ், இவ்வளவு நாள் இதுக்குள்ள தான் கிடந்தேன், ஆனால் இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த துர்வாடை, இதுல இருந்து வர்ற புகை, இதுல இருந்து வர்ற உஷ்ணம், இது எதை என்னால தாங்கிக்கிற முடியல, அதுல இருந்து ஒரு சத்தம், அதனால என்னை என்ன செஞ்சிருன்னா நரகத்தினுடைய இதுல இருந்து என்னைய திருப்பி வச்சிரு, அந்த நரகத்தை பார்க்குற மாதிரி இல்லாம என் முகத்தை முழுசா நேர எதிர் திசையில திருப்பி வச்சிருயா அல்லாஹ் என்று கேட்பார். அப்ப திருப்பி வைக்கப்பட்ட உடனே பொறுமையா இருப்பார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லிட்டு திருப்புவான்னா, சரிப்பா, இதுக்கப்புறம் என்ன செய்யாத, வேற எதுவும் கேட்கக்கூடாது, நான் வெளியில கொண்டு வந்துட்டேன், நீ கேட்டுட்ட, நான் திருப்பி வச்சுட்டேன், இதுக்கப்புறம் மறுபடியும்லாம் கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுவான். அவரிடத்துல அல்லாஹு தாலா மிக விளையாடுறோம், அவரிடத்துல அல்லாஹு தாலா என்ன செய்ய, விளையாண்டு பார்க்கணும். திருமணவர் என்ன செய்வார், பொறுமையா இருப்பார், கொஞ்ச நாள் ஆகும். மறுபடிக்கும் அவர் அல்லாட்ட கேட்பார், யா அல்லாஹ், பக்கத்தில் ஒரு மரம் தெரியுது, அந்த மரத்தில் கொண்டு போயிரு, ஏன்னா ஒரு நாள் 2 நாள், 1 வருஷம் 2 வருஷம் இப்படி கணக்கில்லாத ஆயுள் இது. அப்போ நான் இதுக்கப்புறம் முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறப்போ அந்த மரத்து வரைக்கும் என்னை கொண்டு போய் வச்சிருவேன், இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்ட என்று அவர் கேட்பார். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அடே நான் உன்கிட்ட கேட்டேன், இதுக்கப்புறம் எதையும் கேட்கக்கூடாதுன்னு என்கிட்டயே வாக்குறுதி அளித்தா. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னான், இப்போவும் மாறுறியப்பா, சரி சரி வா வா என்று சொல்லி அந்த மரத்துக்கு அல்லாஹ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் அல்லாஹ் தாலா அந்த வாக்குறுதி வாங்கிக்கிடுவான், இதுக்கப்புறம் எதுவும் கேட்கக்கூடாதுன்ட்டு. அங்கே போனதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார்னா பொறுமையாக இருப்பார், கொஞ்ச நாள் ஆகும். அல்லாட்ட கேட்பார், யா அல்லாஹ், கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய மரமும் அதுக்கு பக்கத்தில் நீரோடையும் இருக்குது, தண்ணியும் இருக்குது. உண்மையிலே இந்த ஹதீஸினுடைய அரபி வாசகத்தை படிக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்ல ஹதீஸ். அப்போ அங்கே போயிட்டு அல்லாஹ் என்னை வச்சிரு என்று கேட்பார். அப்பவும் அல்லாஹு தாலா என்ன செய்வான்னா இதே மாதிரி பேசிட்டு அந்த மரத்துக்கு கொண்டு போயிடுவான் அல்லாஹ். அங்கே போன உடனே சொர்க்கத்தினுடைய கதவு திறந்திருக்கும், உள்ள பேசிக்கிறதெல்லாம் இவர் பார்ப்பார், அங்கே பொறுக்க விட மாட்டார். அல்லாட்ட கேட்பார், யா அல்லாஹ், உண்மையிலேயே எனக்கு இந்த சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிடு என்று கேட்கறதுக்கான தகுதி இல்லை, கேட்கறதுக்கு தைரியமும் இல்லை, துணிச்சலும் இல்லை. ஆனால் என்ன செய்யணும், ஒரு தடவை அந்த சொர்க்கத்துக்குள்ளே நான் போயிட்டு வர்றதுக்கு மட்டும் அனுமதித்தா, போய் பார்த்துட்டு வந்துடுறேன், திரும்ப இங்கேயே வந்துருந்துக்கிறேன் என்று சொல்வார் அவர். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், சிரிச்சுக்கிட்டே உள்ள அனுப்பிடுவான். அனுப்புனதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், தமன்ன, நீ ஆசைப்பட்டதெல்லாம் கேளு என்று சொல்லுவான். அவர் கேட்பார். அவர் கேட்டு எல்லாம் முடித்து திருப்தி விட்டோன்னா அல்லாஹ் சொல்லுவான், சும்மா தமன்ன, இல்லை நீ யோசிச்சு இன்னும் ஆசைப்படுறதெல்லாம் கேளு என்று அவருக்கு அல்லாஹ் சொல்லுவான். மறுபடிக்கும் கேட்பார். இது மாதிரி 2-3 தடவை கேட்டுட்டு அடுத்து அல்லாஹ் தாலா யாவும் காட்டுவானா, அடியானே உன் புத்திக்கு கேட்டுட்ட, ஆனால் இப்படிலாம் உனக்கு கேட்க தெரியல, இதையெல்லாம் கேளு என்று அல்லாஹ் தாலா எடுத்து கொடுப்பான். அதையும் அவர் கேட்பார். அதே மாதிரி அவர் சிலதை கேட்கறதுக்கு மறந்துருப்பார், அதையும் எல்லாம் எடுத்து கொடுத்து இதெல்லாம் நீ மறந்துட்ட, இதையும் கேளு என்று சொல்ல சொல்ல அவர் கேட்டு பூரண திருப்தி வந்துடும் அவருக்கு. பூரண திருப்தி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லுவார், அல்லாஹ் சொல்லுவான், நீ எதையெல்லாம் இப்போ என்கிட்ட கேட்டியோ அதையும் அது போன்ற இன்னொரு மடங்கும் உனக்கு நான் தர்றேன், அதில் நீ நிரந்தரமாக இருந்துக்கிறலாம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இது ஒரு அறிவிப்பு. முஸ்லீம் ஷெரீஃபில் இன்னொரு அறிவிப்பு வருது, எதை நீ கேட்டியோ அதுவும் அது போன்ற 10 மடங்கும் நான் உனக்கு தர்றேன், அதில் நீ நிரந்தரமாக தங்கிடு என்று அல்லாஹ் கொடுப்பான். இந்த நிலையை அவர் அடைந்து கொள்வார். இவர் தான் யாருன்னா கடைசியாக நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகிற ஆள். சொர்க்கத்தின் இன்பம்ங்கிறது இப்படி இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களை, இதை விட மேலானது இன்னொரு விஷயம் அங்கே என்ன கிடைக்கும்னா, சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, சொர்க்கவாசிகள் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு கொடுப்பான், அறிவிப்பு செய்வான், உங்களுக்கு நான் ஒரு வெகுமதி தரப்போகிறேன், ஒரு பரிசு. அப்போ ஒவ்வொரு சொர்க்கவாசியும் யா அல்லாஹ் இதற்கு மேலே என்ன இருக்கு என்று கேட்பாங்க. இந்த வார்த்தை அந்த ஹதீஸில் வருது, இதற்கு மேலே என்ன கிடைக்கும் என்று கேட்பாங்க. அப்போ அல்லாஹு தாலா அவனுக்கும் அடியார்களுக்கும் இடையில் உள்ள எல்லா திரைகளையும் அகற்றி நேரடியாக அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ அல்லாஹு தாலா ஒரு வாக்குறுதி கொடுப்பான், அடியானே இதற்கு பின்னால் உன் மீது நான் கோபப்படவே மாட்டேன், உங்களை நான் பொருந்தி கொண்டேன் என்று சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய பொருத்தத்தை அவனே சொல்லுவான்.
இதுதான் லட்சியம், இதுதான் இலக்கு, இது கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படணும். மனிதன் தன்னுடைய பாவத்தினால, தன்னுடைய தவறுகள்னால, தன்னுடைய அறியாமையினால மனம் முரண்டாவே கூட ஏதாவது ஒரு வகையில் நரகத்துக்கு தகுதியானவனா போயிருப்பான். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் எதெல்லாம் வாய்ப்புன்னு சொல்றானோ அதெல்லாம் பயன்படுத்தி தான் அதுல இருந்து வெளியில வர முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த இரவை சிறப்பித்து அதனால் அல்லாஹ் தஆலா நம்ம மேல இறக்கப்பட்டு இந்த நரகத்திலிருந்து விடுவிச்சு சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போயிட்டா இவ்வளவு பெரிய பாக்கியம் அடைஞ்சிருவோமே. இதையும் கூட கெடுக்கிறதுக்கு தயாராக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில புல்லுருவிகள் இருப்பார்கள் என்றால் அவங்களை என்னன்னு சொல்றது? கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இது போன்ற இன்னும் பல இரவுகளை பற்றிய சிறப்புகள் இருக்கிறது. அவை அனைத்திலும் நம்முடைய இலக்கு இதுதான், எப்படியாவது அந்த சொர்க்கத்துக்குள்ள போயிடணும். கடைசியா சொர்க்கத்துக்கு போறதுக்கு இதுதான் நிலைமைன்னா அப்போ உயர்ந்த சொர்க்கம்னு சொல்ற அல்லாஹ் சொல்றானே அதுல என்ன கிடைக்கும்? கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். அங்கே ஒருத்தர் போகாம இப்படிப்பட்ட ஒரு பராத் அவருக்கு கிடைக்காம இது மாதிரி அவர் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படாமல் நரகத்தில் கடந்து போயிட்டா அங்கே எவ்வளவு பெரிய வேதனையை அனுபவிக்கணும்னா, கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் தஆலா சுருக்கமாக சொல்கிறான், லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. ஒருவனால் அழகில் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. வாழ்வதற்கான எந்த முகாந்தரமும் நரகத்தில் இருக்காது. ஆனால் முடிச்சுக்கலாமே என்று சாக நினைத்தால் சாக முடியாது. இதை விட ஒரு அழகிய வார்த்தையை கொண்டு நரகத்தின் நிலையை சொல்ல முடியாது. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. நரகத்தில் ஒருவனால் வாழவும் முடியாது, வாழ எந்த தகுதி எதுவுமே இருக்காது. எந்த அளவுக்குன்னா நரகத்தில் உணவு கிடைக்குமா என்ற கேள்விக்கு பதில் இருக்கிறது. ஆமா, கிடைக்கும். எது உணவாக கிடைக்கும் என்றால் நரகத்தினுடைய வேரிலிருந்து வளர்ந்து அடித்தளத்திலிருந்து வேர் ஊன்றி நரகத்தினுடைய மேல்தட்டு வரைக்கும் பரவி இருக்கக்கூடிய கள்ளி மரம் இருக்கும். அதிலிருந்து அவனுக்கு உணவு கொடுக்கப்படும். அதை உண்ணும் பொழுது அவனுடைய தொண்டையும் வயிறும் அந்த உணவு குழலும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். அது அவனுக்கு வேதனைக்கு அவனுடைய திணிக்கப்படும் அவனுடைய வாயில. ஆனால் அந்த உணவு அவனுக்கு பசியையும் போக்காது, உடலில் எந்த விதமான வளர்ச்சியையும் ஏற்படுத்தாது. இதுதான் உணவு. உணவு எதுக்கு சாப்பிட்றோம்? பசி போகணுங்கிறதுக்கு, உடலில் வளர்ச்சி ஏற்படணுங்கிறதுக்கு தானே உணவு. இங்க என்னன்னா இவர் நரகத்தில் உணவு கொடுக்கப்படுவார். அந்த உணவு கொடுக்கப்படுவதற்கான நோக்கம் என்னன்னா அதன் மூலமாக இவருக்கு உள்ள செலுத்தையில வலிக்கணும், உள்ளக்க திணிக்கையில் அவருக்கு வேதனை ஏற்படணும். இதுக்கு தான் உணவு. கணியத்திற்குரியவர்களை, மாறாக அது உணவின் வேலையை செய்யாது. நீர் கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட நீர் என்றால் நரகவாசிகள் எல்லாம் நெருப்பில் உலண்டு அவருடைய உடலிலிருந்து கசிந்து ஒரு இடத்துல போய் அந்த சீல் சலமெல்லாம் ஒன்று சேரும். அந்த சீல் சலத்திலிருந்து மிகவும் உஷ்ணமாக அது இருக்கும். நாம பார்க்கிற மாதிரியான நெருப்பினுடைய சூடு இல்லை, அது போன்று பன்மடங்கு சூடு. அந்த துர்நாற்றம் கொண்ட அந்த தண்ணியை எடுத்து அவருக்கு என்ன செய்யுங்க, தண்ணிக்கு ஆவடி கொடுக்கப்படும். அது எதுக்குங்க? தாகத்தை போக்குறதுக்கு இல்லை, அதன் மூலமாக அதன் சூட்டத்தையும் அதன் நாற்றத்தையும் உணரணுங்கிறதுக்காண்டி கொடுக்கப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபீ சமூமின் வ ஹமீம். ரொம்ப பெரிய வெக்க காற்று. ஏன்னா உலகத்தினுடைய நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து 69 முறை சூடு குறைக்கப்பட்டு எஞ்சின சூடு தான் இப்ப இங்க இருக்குது. இது போன்ற 69 மடங்கு சேர்த்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூடு கொண்ட நெருப்பு ஒரு இடத்துல இருக்குதுன்னா அங்க வீசக்கூடிய காற்று எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், ஃபீ சமூமின் வ ஹமீம். ரொம்ப சூடான வெப்ப காற்று அங்கே இருக்கும். அதே மாதிரி வெப்பமான நிலம் அங்கே இருக்கும். அங்கே நிழல் கிடைக்குமாங்க என்றால் கிடைக்கும். அங்கே நிழல் கிடைக்கும். அந்த நிலை எப்படிப்பட்ட நிழல்னா கரும்புகை. அந்த நரக நெருப்புல இருந்து மேலே போற அந்த கரும்புகையினுடைய ஷேடோ சைடில் விழுவும். ஆனால் அது என்ன செய்யாதுங்க, ஒரு நிழல் என்ன வேலை செய்யுமோ அது செய்யாது. லா பாரிதும் வலா கரீம். இவருக்கு குளிர்மையை ஏற்படுத்தாது, இவருக்கு நிதானத்தை ஒரு சௌகரியத்தை அது உண்டாக்காது. இப்படிப்பட்ட
நிழல். கண்ணியத்திற்குரியவர்களை, இது போன்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய நரகத்தை நாம் புரிந்து கொண்டால், கண்ணியத்திற்குரியவர்களை, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பார்ப்பது போன்று நரகத்தை நீங்கள் பார்த்தால் நீங்கள் குறைவாகத்தான் சிரிக்க முடியும், அதிகமாக அழுது கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அந்த அடிப்படையில் இவ்வளவு மிக மோசமான, சிறிது நேரம் தங்குவதற்கு கூட தகுதியற்ற, குர்ஆன் சொல்லுது என்ன செய்ய முடியாது, நரகத்தில் கொஞ்ச நேரம் கூட தங்குறதுக்கு லாய்க்கு இல்லாத இடம், வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. நரகவாசியினுடைய அதிகபட்ச தேவை என்னவா இருக்கும்னா, வனாதவ் யா மாலிக், மாலிக் என்ற நரகத்தினுடைய காவலாளியாக இருக்கக்கூடிய மலக்கை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யுங்கள், அனிக்கில்வி அலைனா, அல்லாஹு தஆலா எங்களை மரணமடைய செய்யட்டும். நரகவாசியினுடைய மிகப்பெரிய தேவை, அவர் எப்படியாவது மௌத்தா போயிடணும்னு நினைப்பார். அதுவும் நடக்காது. காலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக தங்கக்கூடிய நிலைமையில ஆகி போயிருமே. இப்படிப்பட்ட நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமலின் மூலமாக, இன்றைய இரவின் மூலமாக, இன்று நாம் செய்த அமல்களின் மூலமாக, இன்னும் நாம் செய்ய இருக்கின்ற அமல்களின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்மை நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் முழு உம்மத்துக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, நான் மேலே சொன்ன ஹதீஸில் அதனுடைய தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்திருக்கிறார்கள் இன்றைய தினம் என்பதை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யறதுன்னா, நம்மள்ட்ட அந்த பழக்கமும் இருக்குது, அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊரில் இருக்குது. பொது கபர்ஸ்தானுக்கு போகிறது, அங்கே போய் துவா செய்கிறது, இது நபியவர் கூட இன்றைய தினம் அமலாக இருந்திருக்கிறது. அதில் இன்ஷா அல்லாஹ் அந்த அமலை இன்ஷா அல்லாஹ் செய்கிறது. அதே மாதிரி இன்று முழுவதும், இரவு முழுவதும் அல்லாஹு தஆலா இந்த அறிவிப்பை செய்து கொண்டே இருப்பான். யார் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க கேட்குறீங்களோ மன்னிச்சிருவேன், நீங்கள் உங்களுடைய நோய் போன்ற எல்லா வகையான தீங்கிலிருந்தும் விடிவு காலத்தை தேர்ந்தீங்கன்னா கொடுத்துருவேன், உங்களுடைய ரிஸ்க் அபிவிருத்தி செய்யணும்னு விரும்பி நீங்கள் கேட்டீங்கன்னா நான் தந்துடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அழைப்புக்கு, அறிவிப்புக்கு பதிலளித்தவர்களாக இன்றைய இரவை நாம் அமல்களோடு கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இது சில தேவை கருதி நீண்ட நேரம் நான் பேசிட்டேன், முழுசாக புரிய வச்சிடணுமேங்கிறதுக்காண்டி. அல்ஹம்துலில்லாஹ், பொறுமை காத்ததுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.